ஆதி அந்தமில்லா பொன்னடி ஆதி மாமுகன் சேவடி ஆதி அம்பிகை வாழை மலரடி ஜோதிடநாதனை வணங்குவோம். இப்போது நம்ம அடுத்தது ரிஷபராசிக்கும் துலா ராசிக்கும் எந்த மாதிரி தெய்வங்கள் கணபதியில் எந்த மாதிரி கணபதி அவங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிஷபராசி துலா ராசியாக இருந்தீங்கன்னா லக்ஷ்மி கணபதினா அங்கங்கே ஊரில் இருக்கும், பக்கத்தில் இருக்கும். இல்லையே நீ விநாயகரே வாங்கி வீட்டில் வச்சு பூஜை பண்ணால் கூட நீங்கள் ரிஷபம் அப்படி துலா ராசியாக இருந்தால் அந்த கணபதிக்கு அந்த பேர் வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணலாம். உங்களுக்கு நிறைய வளர்ச்சிகளையும் நல்ல பலன்களையும் நல்ல ஒரு சௌலாக்கியங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும். பூபால கணபதி, லக்ஷ்மி கணபதி, தாமர கணபதி இதெல்லாம் பலத்தை பூவோடைய சம்மந்தப்பட்ட பேர் வர்றது, லக்ஷ்மியோட சம்மந்தப்பட்ட பேர் வர்றது எல்லாமே இந்த துலா ராசிக்கும் ரிஷப ராசிக்கும் உங்களுக்கு ஏற்ற ஒரு கணபதியாக இருக்கும். அந்த கணபதி நீங்கள் வழிபாடு பண்ண சொல்லி நம்மளுக்கு நல்ல வளர்ச்சிகள் ஏற்படுத்தி கொடுக்கும், தடைகள் இல்லாத நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். நீங்கள் விநாயகர் சதுர்த்தி வாங்கி வச்சு வழிபாடு பண்ணால் கூட அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட கணபதியை நீங்கள் வச்சு வழிபாடு பண்ணுங்கள். அவருக்கு அந்த பேர் சூட்டுங்க, அந்த பேர் வச்சு அவர் வழிபாடு பண்ணுங்கள். அப்படி பண்ண உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி சம்மந்தப்பட்ட கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்து அந்த கோவிலுக்கு நீங்கள் அடிக்கடிக்கு போயிட்டு வாங்க. அந்த மாதிரி கோவில் இருக்கும், மங்கள கணபதி அப்படின்றது நம்ம ஏரியாவில் இருக்கும். நீங்கள் தேடி பார்த்தா அந்த இடங்கள் தெரியும். அந்த மாதிரி கணபதிகள் எங்கே இருக்கிறாங்க, மங்கள கணபதி எங்கே இருக்கிறாங்க, லட்சுமி கணபதி எங்கே இருக்கிறாங்க, இதெல்லாம் பாருங்கள். சென்னையில் லட்சுமி கணபதி இருக்குது, மங்கள கணபதி இங்கேயே ஒரு கிராமத்தில் இருக்குது. அந்த மாதிரி அந்த பேர் கொண்ட கணபதி எங்கேன்னு பார்த்து வழிபாடு பண்ணுங்கள். நல்ல ஒரு சக்ஸஸ் பெற்று வெற்றி பெறலாம். ஜெய் ஸ்ரீராம்.